வீரத்தேவா அழைத்ததன் காரணம் யாரு தெரியாம போய் முட்டுற வாங்க வாங்க. என்னது அதை எப்படி வைக்க எல்லாத்தையும் பின்னாலதான் பேடா நீ. அப்புறம் உங்கள்கிட்ட வேலை பார்க்குறேன் அது கூட தெரியாம பாத்தியார் நீங்கானே கண்ணு தெரியுமா தெரியாதடா கூட்டு போல கோச்சுக்காதியா மேல வந்து ஏறுற. ஒண்ணுக்கு 3 கண்ணாடி வச்சிருக்கேன் அப்படி இருந்தும் கண்ணு தெரிய மாட்டேங்குது. நான் என்ன 3 கண்ணாடி இருக்கிற அவனுக்கு ஒரு கண்ணாடி தூரத்து பார்வைக்கு இன்னொன்னு கிட்டத்து பார்வைக்கு. பைத்தியக்காரா ஒரே கண்ணாடி இப்ப 2 வந்துருச்சு. சரி 2க்கு தனித்தனியா வச்சிருக்கேன். 3வது கண்ணாடி என்னத்துக்கு? இந்த 2 கண்ணாடி எங்க இருக்குன்னு தேடுறதுக்கு. டேய் உனக்கு கண்ணாடி பிரச்சனை இல்லை, உன் கண்ணுக்கு தான் பிரச்சனை. அப்படியா? இப்போ என்ன 3 கண்ணாடி வாங்கணுமோ? டேய் வந்துட்டு வேலை ஆகுறானா முட்டாப்பேட்டை வேலை ஆகுறேன். எப்படி வாங்க வர்ற ஆளை போடுறா. நம்ம பழைய கைஜி வந்து வந்து நின்றுக்கிட்டு இருக்க உட்காருங்க. சும்மா வந்தவளை மரியாதை செய்ய வாங்க போறேன் பாருங்க. டேய் ஹலோ மேல படுது தெரியுதா? டேய் மர்மையோடு இருக்க ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாம். இந்த மோரக்கட்டையை செல்ஃபி எடுக்குறீங்க. டேய் ஓகே ஓகே. காவலாளி அழைத்தது காரணம் உனக்குள்ள போறேன். எதுக்கு இப்ப கூப்பிட்டு உட்கார வச்சிருக்க? வீட்டுக்கு வந்தவளை நிக்க வச்சு பேசிட்டு இருக்கியா மரியாதை தெரியாம? டேய் மடப்பல அந்த ஆள் விருந்தாளி இல்ல கைதி. கைதியா? கொண்டு ஜெயில போடுறான்னா முதல்ல சொல்ல வேண்டியானே. அப்ப வந்து அதான் சொல்லிட்டு இருக்கேன். உங்களுக்கு சவுடாலி சேர் வேற போட்டேன். அப்படியே கொண்டு ஆடுறா ஜெயில. தூக்கு தண்டனையா? 3 மணிக்கு தூக்கு. அப்படியா? உனக்கு எத்தனை மணிக்கு தூக்கும்? சரி நான் கேட்குறேன் 2 வார்த்தை பேசிக்கலாமா? உங்கள்கிட்ட வேலை பார்க்குறேன் உங்க அனுமதியோட. ஆமா என்ன தூக்கு தண்டனையாம்ல? ஆமா. ஏன் இப்படி? அவன் எதுக்கு கொடுத்தானே அவனுக்கே தெரியல, அப்புறம் எப்படி எனக்கு தெரியும்? ஆளு எப்படி எங்க ஆளு? அவன்கிட்ட நீ வேலை ஆக்குற. அவர் எப்படி ஆளு? முட்டாள் தானே. அவர்கிட்ட வேலை ஆக்குறேன் நான் எப்படி இருப்பேன்? அது சரி நான் காப்பாத்தி விடுறேன், நீங்க கிளம்புங்க. அப்படி சொல்லியா? ஹலோ என்ன ஓடுறாரு? டேய் நான் உனக்கு என்ன சொன்னேன்? ஜெயில போடுறாங்கன்னு போன்னு சொல்லி ஆளை அனுப்பிச்சுடுற நீ கையாளா? ஐயா ஐயா இல்ல இல்ல என் சொல்லுக்கு மரியாதை இருக்கான்னு பார்த்தா கிளம்பிட்டாரு ஆளு. இருக்கு சரி 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 போ. இப்போ என்ன செய்யணும்? ஜெயில கொண்டு 2 வார்த்தை மட்டும் பேசிக்கிறேன். ஆமா உயிர் உணா வராது நான் காப்பாத்துறேன். டவுசர் பையில காசு இருக்கா? டவுசர் போடுற வழக்கமே இருக்காது. எங்காலும் பிறந்ததுல இருந்து போடுறது இல்ல. ராஜா என்னங்கய்யா இப்போ எதுக்கு அந்த ஆள்கிட்ட டவுசர் போட்டுருக்கேன்? இல்ல டவுசரை கழட்டிட்டு அடிப்போம்னு சொன்னேன். எல்லாரும் டவுசரை கழட்டிட்டு தான் அடிப்பாங்க. ஏதாவது ஒரு அவசர ஆத்திரம் பார்த்தா ஒதுக்கிட்டா. சரி 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 கொல்ல போறேன் கொண்டு ஜெயில போடுறா. வாங்க கமான் பாலோ மணியாச்சு. அட பூம்பு மாட்டுக்கு பிறந்தவளே. டேய் மண்டே பாரு கமான் பாலாமினா அந்த உனக்கு லப்பரா? அப்புறம் எப்படி கழுத்து பிடிச்சி தடா? இந்தாருங்க நீங்க ஒரு ஓரமா போங்க நான் ஒரு ஓரமா போறேன். மரியாதை தெரியாத ஆள் ஜெயில தானா போய் உட்காந்துக்கிறேன். அது ஆமாப்பா அழைத்ததன் காரணம் என்ன? தோற இந்த ஆள் என்ன சொன்னாப்புல வந்தானே இன்னைக்கு இந்த மேடையில் நான் உங்களையும் என்னையும் போடுறதா சொன்னார். போடுறாரு. ஆமா இப்போ நான் போடுறேன் ஆளை. சும்மா பொய்யெல்லாம் சொல்லாதியா. ஏய் இவ்வளோ நாள் இருந்தாலும் நம்மளை விதை எடுத்துருக்காப்புல. உங்களுக்கு 5-6 வருஷமா போட முடியாமல் கிடக்குறியா இப்போ போடுறான். இங்கே நான் தலைவரா நீ தலைவரா? அப்புறம் 5-6 வருஷம் போட முடியாமல் நீ சொல்லி சொல்லியே இப்போ எனக்கு இப்போ கிட்டத்தட்ட அப்படி ஆகி தொலைஞ்சி வச்சு. நம்ம சொல்கிற சொல்லு உரு போட்ட மாதிரிடா. நல்லா போடுறீங்க நல்லா போடுறீங்கன்னு சொல்லலாம். இனிமேல் அப்படி சொல்லணும். என்ன யார் கேட்டாலும் நல்லா போடுவார் சொல்லணும். ஏய் யாரா சொல்லி சொல்லி எனக்கே இப்போ என் மேலே சந்தேகமாக இருக்குடா. உங்களுக்கு பொழுது இல்லைன்னா என்னை கூப்பிட்டு வச்சு காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கியா? சும்மா சரி சரி கலங்கக்கூடாது. யார் கேட்டாலும் சொல்கிறேன் என்ன நல்லா போடுவார் எங்கள் ஆளுன்னு. சரி நல்ல ஒரு நவத்தியாயம். சரி சரி இப்போ என்ன செய்யணும்? அந்த ஆளை நம்ம போடணும். எனக்கு சிரிப்பு வருதுடா. என்னால அடங்க முடியலடா. ரெண்டும் தான். இப்போ என்ன செய்யணும்? அந்த ஆளை சரி காலி பண்ணணும். சரி காலி பண்ணுவோம். அதுக்கு நீ எனக்கு உதவி பண்ணணும். நீங்கள் என்ன சொன்னாலும் கேட்பேன். அதுக்காண்டியான நான் உங்கள்கிட்ட இருக்கேன். முதல்ல அந்த ஆளுக்கு கூப்பிட்டு சாமி நல்லா சொல்லுப்பா நல்ல போடு நமச்சிவாயம். அதுக்குள்ள எப்படி செய்தி இனிமேல் நல்லா போடுதேன்.
இந்த முட்டாள் பையனுடைய ஆட்சியிலே டேய் உங்களுக்கு தண்டனை கொடுத்துட்டேன். எனக்கு தண்டனை கொடுத்துட்டேன். அதுக்கு என்ன? ஆனால் மனசு உறுத்துது. என்ன தண்டனை கொடுத்துட்டேமே இது சரியா தப்பா? என்னாச்சுப்பா? அப்ப திக்கற்றவருக்கு தெய்வமே துணை. கோயில் யாரு கோயில்? அது ஊர்காரட்டு. சாமி என்ன சாமி? இல்ல பிள்ளையார் கோயில். கோயிலில் போய் சீட்டு எழுதி போடுறோம். கொஞ்சம் பொறுங்க, பொங்கச்சோருக்கு இந்த அலைச்சாலை எப்படாது வாங்க. ஒரு சீட்டில் மரணம்னு எழுதுவேன். எழுதிருப்பா. ஒரு சீட்டில் விடுதலைன்னு எழுதுவேன். எழுது. குலுக்கி போட்டு எடுப்போம். அதில் விடுதலை எடுத்து போகிறேன். வந்துருச்சுன்னா உங்களை விடுதலை பண்ணி. ஆமா மரணம் வந்தா பொண்ணை சாச்சிட்றேன். போடுறது ஒரு போடுறது உறுதி. சரி எழுதியா பாப்பா போய் உட்காரியா எழுதி கூப்பிடுவோம். டேய் எனக்கு ஒன்றுக்கும் வருது சிரிச்சு சிரிச்சு. சீக்கிரம் பேப்பரும் பேனா எடுத்துட்டா போ. இந்த இடத்துல இன்னைக்கு யார் முகத்தில் முடிச்சோம் தெரியல. இப்படி வருது. எடுத்துட்டேன். என்ன செய்யணும்? முதல்ல எழுது. நான் சொல்கிறத எழுது. நான் எழுதுறேன். என்னடா ஏற்கனவே எழுதல சீக்கிரம் இருக்கு. இல்லை இந்த பக்கம் எழுதுறியா? ஆமாம். எழுதட்டுமா? சொல்கிறத எழுது. வெள்ளை எடுத்தனெல்லாம் அப்புறம் இருக்கணும். சரி. ஊனா சிவமயம். இது என்ன ஊர்னு? தோப்புப்பட்டி பழனிசாமி அண்ணன். இன்னாருமே இன்னாரு. ஏய் நான் பழனிசாமி சாதகம் எழுத சொன்னேன். நான் சொல்கிறத எழுது. சரி. ஊனா சிவமயம் போட்டாச்சு. இப்போ எழுதவா? என்ன எழுதணும்? நீங்கள் சொல்கிற எழுதணும். நான் சொல்கிறத எழுது. ஷபாஷ். டேய் இதெல்லாம் வேறு எழுதணுமா? டேய் சொல்கிற புரியுதா இல்லைடா? சொல்கிறது புரியுதா இல்லையாடா? அட மடப்பலை பேப்பர் பத்தாவது போல இருக்கு. அட மடப்பலை. அடே அப்பா. இதெல்லாமா எழுத சொல்கிறாங்க. சொல்ல வேண்டியானே இதெல்லாமா எழுத சொன்ன. அது என்னங்க நீங்கள் உங்கள்கிட்ட வேலை பார்த்து நான் படுற வாடு. அதெல்லாம் அடிடா. அட என்ன சொல்றியா? அதுக்கப்புறம் அடிச்சுட்டு நான் இப்போ சொல்கிறத மட்டும் எழுதணும். இப்போ தான் ஆரம்பிக்கிறியா? ஆமாம். இப்போ என்ன ஆரம்பிக்கவே இல்லையா? எங்கே வேணாலும் லேட்டு தான். சரி. என்னாச்சு? எழுத மாட்டேங்குது. இருங்க. ஏன் என்னடா பழக்கம் இருக்கோ? சரி. அவன்கிட்ட போய் வாயை கொடுக்குறியா நீ? சரி. என்னாச்சு? ஒரு நேரம் பக்கமாக எழுதுனது. இப்போ உங்கோட்டு வேணாம், அது கேட்கவே வேணாம். சரி சொல்லுங்க. என்ன சொல்ல சொன்ன? நல்ல ஒரு நமச்சிவாயம். சொல்லுங்க. மரணம். மாசி மரணம். பாட்டு மரணம் மட்டும். சரி எழுதிட்டேன். மடிச்சிட்டேன். அடுத்த சீட் எடு. புஷுன்னு எப்படி எழுதுறது? இதில் என்ன எழுதுவ? என்னங்க அதில் மரணம் எழுதிட்டான். ஆமாம். இதில் என்ன எழுதுவ? என்னங்க அதில் மரணம்னா இதில் விடுதலை. அதுலேயும் மரணம்னு எழுது. ரெண்டு சீட்லையுமா? எந்த சீட்டு எடுத்தாலும் கோவிந்தா போடுறான். ஆஹா, பேரும் பெருமாளும் ஆளும் கோவிந்தா. என்ன ஒரு ஒற்றுமை. எழுதிட்டியா? இந்த வந்துட்டேன். இதுலேயே மரணம்னு எழுதிட்டேன். மடிச்சிட்டேன். சத்தம் மடிச்சிட்டேன். இப்போ ஆளை குட்டியா? சாமி சாமியார் வாங்க. உங்களுக்கு நேரம் நல்ல நேரம் கொடுத்துருச்சு. என்மே நாரத தந்தை பிரம்மா தாய் கலைவாணி பாட்ட முகாசு பாட்டி. இந்த டைலாக்லாம் இருக்கட்டும். தயாராகிடுச்சு. சரி. உங்கள் குலசாமியை கும்பிடுங்க. என் குலசாமி பெருமாள். உங்கள் பேரை கேட்கல. குலசாமி பேருண்ணா? குலசாமி பெருமாள் தான். என் பேர் பெருமாள் தான். அப்போ கோவிந்தா தான்டா. சரி நான் கேட்குறேன், உன் குலசாமி யாரு? பொந்து கருப்பேன். பொந்து கருப்பேன்னா? பொந்து இருக்க இடத்துல பூரா என் கருப்பேன் இருப்பேன். இப்போ எங்கே இருக்கேன்? 2-3 வருஷமா முடியாம கிடக்குறேன். என்ன சொல்ல சொன்னவனே? என்ன சொல்ல சொன்னேன்? எங்கே இருக்கேன்? நல்லா போடுவாருன்னு சொல்ல சொன்னா இல்லையா? நல்லா போடு. நல்லா இருக்கேன். டேய் அதை சேர் எடுத்துடா. டேய் போ சேர் எடுத்துடா. சேர் எடுத்து போடு.
செய்யறதை செஞ்சுட்டு நிற்கிறத பாரு அப்படியே நல்லவன் படம் எடுத்தாருன்னு பாரு மண்டையில். ஏடா இங்கே போடாதடா, எடுத்து என் தலையில் போடுறா. ஒரு வேலையை ஒழுங்கா சொல்ல தெரியுதா? என்ன இப்படி போடுறா. சீட்டுங்க இந்த வச்சிருக்கேன். சாமியை கும்பிட்டு போடு. சாமியை கும்பிட்டு போடு. பெருமானே ஒரு சாட்சி இழுக்குதுடா. பிள்ளையார் கோயில்ல சாமி வந்து இன்னைக்கு தான் பார்க்கிறேன். இன்னும் கொஞ்ச நேரத்தில் மூக்கு நின்று தும்பிக்காகும். தம்பி இங்கே போடக்கூடாதுப்பா, எடுத்துக்கொண்டு தோரங்குச்சி பஸ் ஸ்டாண்டில் போட்டு வா. ஏமாப்பிள்ள உங்களுக்கு பஸ் ஸ்டாண்டு பழக்கம் இருக்குமே, அங்கே பஸ் இருக்காப்ப? பஸ் ஸ்டாண்டு பழக்கம் இருக்குமேனா அவன் பஸ் ஸ்டாண்டுக்கு ராக்கானே. இல்லைங்க, அங்கே இறங்கி தான் அவர் வீட்டுக்கு போகணும். எல்லாரும் அங்கே இறங்கி தான் போவாங்க. இதில் போடு. சேர் மேலே போடுறா. சேர் மேலே போடவா? சேர் மேல என்ன ஏன்டா இப்படி படுத்துற? ஏன்னா சேரை மேலே போட சொன்னியா? சீட்டை மேலே போடு. ஐயோ அப்பா, எப்படி அவனை வச்சு வேலை பார்க்குற? எப்படி அவனை வச்சு வேலை பார்க்குற? ஐயா ஐயா, நானே போட்டுறேன் ஐயா. நான் வேலைக்காரன் இருக்கேன், நீங்க எதுக்கு? உனக்கு கொல்ல போறேன். சரி சரி. யாராவது சின்ன பிள்ளைங்க இருக்கா ஐயா இந்த சீட் எடுக்கிறதுக்கு? எதுக்கு? நீ ரொம்ப சின்ன பிள்ளையா, நீ டவுசர் அவுத்துட்டீங்கன்னா இன்னும் குழந்தையாயிருவேன். ஐயா ஏப்பா, நீ எழுதுனதுல வந்து மரண சீட்டு, விடுதலை சீட்டு. மரண சீட்டுக்கு நீ அடையாளம் வச்சிருப்ப. இந்த சீட்டை எடுன்னு சொல்லி என்னைய கொல்றதுக்கு போட்டுனா தெரியும். நீ எழுதுனதே ஊருக்கே தெரியுமே ஐயா. எப்படி சந்தேகம் வந்துருச்சோ, இன்னும் உங்க வாழ்க்கை உங்க வயல். நீங்களே ஒரு சீட் எடுத்துக்கலாம். ஆமா, என்ன எந்த சீட் எடுத்தாலும் சரி. இப்படி அள்ளக்கூடாது. ஒரு சீட்டு தான் சோவியா கொடுக்குறாங்க. சரி, நான் மூவருக்கு ஒரு போட்டி. நான் எடுத்த சீட்டுல விடுதலைன்னு எழுதி இருந்துச்சுன்னா? எழுதியிருந்தா தானே ஆண்டவன் அந்த பிள்ளையார் நம்ம தலையில அப்படி எழுதியிருந்தா தானே. தலையில எழுத்து? ஐயோ அப்பா சாமி, எழுதிருந்தால் என்னை விடுதலை பண்ணிருங்க. ஒருவேளை இதுல மரணம்னு எழுதியிருந்தா கன்ஃபார்ம். என்னது? எழுதுனவனுக்கு தெரியாது, அந்த தெய்வத்துக்கு தெரியாது. தெய்வம் தானே தலையில எழுதியிருக்கு, அதை சொல்றேன். சந்தேகமா இருக்கு. அடுத்து நீ புதுசா எழுதினா இதுல விடுதலை என்று எழுதியிருந்தால்? எழுதியிருந்தா தானே. அப்படி தெய்வம் எழுதியிருந்தா தானே. நம்ம தெய்வம் வலுவான தெய்வம். என்ன விடுதலை பண்ணிருங்க. இதுல மரண சீட்டுங்க, உங்களை போட்டு தள்ளிடுறேன். ஒருவேளை மரணம் இருந்தா என்னைய போட்டுங்க. இதுல விடுதலை இருந்தா என்னை விடுதலை பண்ணிருங்க. இந்த மரணம் இருக்கேன், முதல்ல இவனை போடுவான். தாராளமா, நான் அங்கிட்டு போயிட்டாலும் போட்டுருங்க. நான் இங்கேயான இருப்பேன். சரி, படிக்கலாமா? நல்லா சத்தமா அடுத்த ஊரு கேட்கணும். அருவா திட்டவா? ஹலோ ஐயா ஐயா சாமி, என்ன எங்க சோத்துக்கு செத்தாக இருப்பாருமா? என்ன பேப்பர்? ஐயா ஐயா போய் ஆட்டையை களைச்சுட்டாப்லையா? நீ எப்படி என்ன துறை? நீ எப்படி அதுக்கு தீர்ப்பு சொல்றது? லூசு தரமா இருக்கு. நீங்க கவலைப்படியா, உங்க கூட தானே இவ்வளவு நாள் வேலைக்கு இருக்கேன். அதுக்கு என்ன பண்ண போற? உங்களுக்கு அந்த சீட்டு வேணும் அவ்வளவுதானே. இந்த மாதம் சம்பளம் சேர்த்து தரீங்களா? சீட்டு எடுத்தாரு. ஏய், தின்ன சீட்டை போய்கிட்டு அதில் பச்சை ஏழை சீட்டு எடுத்தாருமா சொல்லிட்டு? நாளில் எடுக்கிறேன், தொக்கு எடுக்கிற ஆள். அப்படியா? அந்த மாதிரி எடுப்பேன், ஐடியா இருக்கு. சாமி வந்துரு வந்துரு தானா வந்துரு அல்லேனா என்ன நகண்டு போகுது? என்ன என்னப்பா? உலகத்திலேயே குண்டிக்கு பேய் ஒட்டின முதல் ஆள் நீதான்டா. என்ன ஏண்டா சீட்டை எப்படா எடுக்கிறது? வராதா? அது காலையில தாண்டா வரும், கந்த கந்தலா தாண்டா வரும். சரி, இப்போ எப்படி தான் எடுக்கிறது? குச்சி விட்டு குத்துறா. இந்த எடுத்துட்டு வரேன். ஏய், நான் தீர்ப்பு சொல்லுவேன். நீ தீர்ப்பு சொல்ல முடியாது. போங்க. தீர்ப்பு சொல்ல முடியாதா? அது எப்படியா சொல்லுவாங்க? நான் தின்ன சீட்டில் மரணம் இருந்தா இதுல விடுதலைன்னு எழுதியிருக்கோம். எழுதியிருந்தா தானே. எழுதியிருக்கும். ஒருவேளை விடுதலைன்னு எழுதியிருந்தா இதுல மரணம் இருக்கும், உங்களை போட்டு தள்ள உறுதி. இதான் வீரத்தேவா, எவ்வளவு நாள் உங்கள்கிட்ட வேலை பார்க்குறேன், இப்படி கொஞ்சம் விசுவாசம் இல்லாமல் இருக்கீங்களே? என்ன என்ன நொன்ன? எத்தனை சீட்டு எழுதுனா? 2 தான். ஆளு கொண்டா தின்னுட்டியா? எனக்கு சீட்டு இந்த தின்னு
கிறுக்கு பல ஆ? அந்த ஆள் என்ன சொன்னாரு? என்ன சொன்னார்? நான் தின்ன சீட்டு மரணமாக இருந்தால் கீழே இருக்கிறது விடுதலைன்னு இருக்கும்னார். ஆ. நான் தின்னது விடுதலையாக இருந்தால் கீழே இருக்க மரணம்ன்றார். கண்டிப்பாக இது மரணம் தான் இருக்கும். நம்மளை போட்டு பிளான் பண்ணிட்டா ஏன்டாலும். இப்போ புரியுதா? இன்னும் 10 வருஷம் ஆனாலும் உங்களால் போட முடியாதுன்னு வாங்க.